தளபதியார் வந்துங்கிறாரா? ஆமா, எங்க வரல? குதிரைல வந்துங்கிறான், நான் நந்து ஓடியாட்டேன். அவன் குதிரைல வந்துங்கிறான், நான் நந்து ஓடியாட்டேன். நாம குதிரைல வரவன ஆளை கண்டு வர வந்துக்கிறோம். அதை கேக்குறியா? அந்த குதிரை ஏசி நோய் அது மெதுவா நான் வந்து ஓடியாட்டேன். சரி, நீ ஏன் ஜாலியா இல்லாத ஆனந்தம் இருக்காதா? அவர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமாம், பார்த்த போது எனக்கு உடம்ப கடை முறிஞ்சுக்கோ. அடித்தாலும் பரவாயில்லை, கும்மென்று வாழ்ந்தாலும் ஒரு அடைந்தால் உன்னை அடைய வேண்டும். ஒரே அடி அடிச்சுனா அவ்வளவுதான். எத்தனை அடி அடித்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு அடி அடித்தாலும் ஆனந்தமாக செத்து விடுவேன். எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. நெல்லு கொட்டி காய வைக்கலாம் போல் வெயிறு அண்டா போல் இருக்கு. பரவாயில்ல, பூசணிக்கா போல் பூசணிக்கா. ஆம், பரவாயில்ல, வாயத்தண்டு போல் இருக்கு. நான் சொல்லிட்டா உண்டு கொடுத்தா இது மாதிரிக்குது. என்னடா அது? ஆனால் எல்லாம் இருக்கிறது. முருகம் மரம் போல் இருக்கிறது. ஆனா முருங்கதான் எங்க ஆக்கிறேன் கிடைக்குது. நான் என்ன சொல்றேன், கொண்டக்காய பாத்தி அவர் வந்து விட்டார். எனக்கு தானே சந்தோஷம். ஏன்னா முக்கியமான காரணம் சொல்லு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுவாரு? சாரு, இந்த நாட்டுடைய பொறுப்பு எல்லாம் ஓமலதான் இருக்கு. நீதான் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா பண்ண. எல்லாத்தையும் என் பேர்ல எழுதிடுவாரு. ஐயோ கடவுளே, நீ நினைச்சீங்க. அதை நினைச்ச கூட எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. கையெடு. சரி, அது நினைச்ச கூட எனக்கு அவ்வளவு ஹாப்பி, அவ்வளவு இல்ல. என்னன்னா, நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி ஆயிட்டேன். பெரிய விஐபி மேரி அந்த மாதிரி ஆயிட்டு வச்சுக்க. நாளைக்கு எதுவும் ஒரு கடை திறப்பு வேணா என்னதான் கூடுவாங்க. ஆமா, யாரா வேச்சு வந்தா கூட உன்னதான் கூடுவாங்க. ஆமா. ஐயோ கடவுளே, நான் கூட உன்னதான் கூப்பிடலான்னு இருக்கிறேன். எதுக்கு? பாத்ரூம் ஒண்ணு கட்டிக்கிறேன் திறப்பு பண்றதுக்கு. ஆனா அந்த பெரிய பெரிய ஜவுளி தந்தானே வச்சுக்கா, சினிமா நடிக்கு போவாங்க. ஜவுளி தந்தானே பட்டு போட கொடுப்பாங்க. அவங்க செலிபிரிட்டி. ஒரு நகை கடை தரக்குனா நகை கொடுப்பாங்க. ஒரு கார் கம்மி தானே கார் கொடுப்பாங்க. திறக்குறாங்கல்ல. ஆனா நீ வந்து தரக்கும் போது பாத்ரூம். அது என்னக்கு அதான் தர முடியும். நீ அவர் சொல்ல பகுதி எடுத்துன்னு வந்துரு. நான் தான் முதல்ல திறக்க போறேன். அதெல்லாம் எப்படி கூட பண்ணி? இது தமிழ்நாடுமா, தரக்கத்துக்கு முன்னே எல்லாம் போயிடுவாங்க. ஓய்ச்சாம் தரக்கத்துக்கு முன்னே பிளாக்ல ஓடிக்கிட்டு. என்ன பிரச்சனை? ஏன் ஜாலியா கட்டாக்குது கட்டாக்குது. அமெரிக்கால வாய் வந்து எங்கிட்ட ஒண்ணு இருக்குது. அப்படியே வாய்ட்டு நான் வந்து நிக்கும். சரி விடு. அவர் வந்த உடனே அதெல்லாம் சொல்லுவாருல்ல, அதனால சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. அவன் என்ன சொல்லிங்கிறான், இந்த நாட்டுக்கு அவன் தான் மன்னனா. உன்னை 5 10 கொடுத்து செத்துறாவோ எங்கன்னா ஓடி போய் பிச்சை எடுத்து கிடக்கட்டும் அப்படின்றான். சரி, தங்கிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டேன். அவர் காலால் விட்டா நீ கையால வேலை செய்யணும். யாரு காலால்? அவன் காலால் விடுவானா, நீ கையால் வேலை செய்யணும். அவ்வளவு மட்டமா பேசுறான். ஒண்ணு எப்படிலாம் குடும்பத்தை கலைக்கிறான் பாரு. ஓ சத்தியமாமா, அவன் சொன்னாமா குடும்பத்தை. ஓ சத்தியமா விட்டுன்னு ஓ சத்தியமா அவன் சொன்னாமா. நான் அடிக்கிற மாதிரி கை நீடிக்கிறேன். இல்ல, அவன் சொன்னாமா. ஒன்னு நம்பிக்கை இல்லையா? தம்பி சொல்ல சொன்னானா? அது தெரியும். ரோஸ் கலர் நம்பிக்கலாம். நாயா கேளு சொல்லாமா. அவன் சொன்னானா ஆண்டி? கேட்டுப்பாரு, நம்பிக்கலாம் கேட்டுப்பாரு. யார கேட்டாலும் எனக்கு நம்பிக்கை வராது. எங்க மாமாவை கேட்கிறேன். மாமா ரோஸ் கலர் சொன்னா அந்த மாதிரியே அவன் வரவன் அவன் போக சொல்ல. அவன் போக மாட்டான். அவன் சொந்தமான இடம், அவன் ஒக்கா வாய்ந்த இடம். நான் போட்டேன். இது டூப்ளிகேட் முண்டானி. அவன் ஒக்காக்கு தான் ஒரிஜினல். உங்க ஜெராஸ்கா மேற்கு என்னடா இப்படி பேசுறேன்? இருக்குத்தமா பேசுறான். நாட்டு மக்களா தான் பேசுவாங்க. என்ன பண்ணலாம்டா? இல்ல, நான் ஒண்ணு கேட்டா, உனக்கு நாடு ஓணுமா அவன் ஓணுமா? அவன் வேணாம். அவன் வேணா நான் போட்டு. ஐயோ அவன்தான் இறங்கிட்டா கந்துல எப்படின்னா மீன்
நான் அதுக்கு சொல்லலடா. ஓ ஏற்கனவே ஒரு போட்ட இதுவும் போட்டல அந்த போடுதல்ல தான் கேஸ் போயிங்குது. கேஸ் ஏமா பாக்குற நீ கேஸ் எல்லாம் வாய்தால போய் கிடக்கும் இப்ப எதுவுமே கேஸ் கிடையாது எல்லாம் வாய்தா தான் ஆமா நீங்க இந்த போன் பண்ணி சொல்லிட்டா போதும் ஆள் வரவில்லை வாய்தா ஆள் வரவில்லை வாய்தா ஆள் வரவில்லை வாய்தா நம்ம ஒரு கால் போட்டா போதும். கால் போட்டா போதும் வாய்தா தான் ஆமா ஆனா துட்டு மட்டும் போயிடணும் ஏய் நீ என்ன பண்ற தெரியுமா? இல்ல ஓகே நான் போட்டுறதுடா. நீ ஒரு கால் போடு. ஆ. ஏய் என்ன பண்ற? நீ தான் கால் கால்ரா. டேய் போன் பண்ண சொன்னியா ஆமா இப்போ நான் என்ன பண்றேன்? போன் கூட நான் பண்ண முடியாது ஏன்? கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஐயோ பைத்தியக்காரி ஆகிட மாட்டீங்க நம்மள. அதான் சென்ட்ரல் ஆயிடு நான் போட்டு தள்ளுறேன் ரெடி. சரி ஆனா நான் தான் போட்டு தள்ளனே. என் பேர் அடிபடக்கூடாது. கல் அடிப்பாங்களா அடிக்கிறது இல்லடா. பின்ன என் பேர் வரக்கூடாது. ஆடா நீ தான் கொலை பண்ண தெரியக்கூடாது ஆஹா. என்ன கத்தியில குத்துட்டா தெரிஞ்சிடும் தூங்குல போட்டா தெரிஞ்சிடும் ரசத்தை குத்தா தெரிஞ்சிடும் இப்ப எப்படித்தான் சாவடிக்குது இதெல்லாம் பார்த்தா நம்ம வாங்கி விடுவோம் என்னப்பா யார்கிட்ட வந்து ஆடிங்கிறாங்க தெரியல நாகத்தா வந்துட்டாளா ஐயோ என்னம்மா என்ன கல்புரு கேட்கல இல்ல கல்பெல்லாம் கேப்பியா ஓ உங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா எல்லாரும் பாத்தீங்க அதிசயத்தை பாத்தீங்களா பாத்தீங்களா அதிசயம் பாத்துருக்க முடியாது உங்க ஊர்ல ஒண்டி தான் அந்த அதிசயமே நடந்துக்குது ஏன்னா எத்தனையோ பேர் பாம்பை பாத்துக்கிறீங்க எந்த பாம்பாவது மெலாந்துன்னு போய்க்குதா இந்த பாம்பு மெலாந்துனே போகுது இதான் உலக அதிசயம் யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியா எனக்கு தெரியும் ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க எல்லாருக்கும் வாய்க்குது சிரிக்கிறாங்க என் மேல அந்த இவ வருவா எப்பவுமே. முனிமாவல இல்ல கோவிந்த மாலை அவ்வளவுதான் விடு இப்போ அவன் வந்தா இந்த பாம்பு குச்சி முடியல வச்சுட்டா ஒரே கொத்து பாம்பை எப்படி முடியல வைப்ப? ஐயா அந்த முடியல இல்ல மணி முடியல அவன் கொத்தி நான் கொத்திடும் தேவையால் எவ்வளவு சொல்றது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா எனக்கு நல்லா புரியும். அந்த தலை என்னன்னா ஓகே அவன் மணிமுடியில வச்சிடப்பான். மேக்கப் பண்ணிக்கிற பண்றப்போ டான்ஸ் ப்ரோக்ராமா ஆகட்டும் பூ பூ கொஞ்சமா இருப்பாரு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ வச்சது கூட பிரச்சனை இல்ல உள்ள ஒரு 4 மாயங்க இருப்பாரு வச்சுப்பிடியா பின்ன பாக்காதா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகல. என்னடி என்னோட ஐடியா நீ கூந்தல் சின்னதா இருக்குது ஜவுரி முடி கொஞ்சம் வச்சுக்கோ அப்பதான் முன்ன வந்து டக்குன்னு வீயும் எங்களை மாதிரி வளர்த்துக்கோ. ஆமா நிறைய இருக்குது இந்த அம்மாவுக்கு காது கீது தொங்காது பாரு பாம்பு வேணுமேடா. பாம்பு தானே பாம்பு நிறைய பேர் எனக்கு தெரியும் நான் முக்கியமா வரேன். சரி சரி ஓ ஓ ஓ முட்டை பால்லாம் முட்டை நல்லா தூங்குறான் அது எங்க கொத்து போது தூக்கினா நான் எழுப்பிட்டேன். நீ இந்த பாம்பெல்லாம் எழுப்ப மாட்டேன் எந்த பாம்பு எழுப்பினு இந்த பாம்பு எழுப்பி எழுப்பி பண்ணாங்க நாங்கள் முடியும் முருகா
பாம்பை எழுப்புறதுக்கு எப்படி பாடுற அவ்வளவு வேகமா பாடினா பாம்பு 4 கிலோமீட்டர் நட போகும் எந்த மாட்டுங்கப்பா கொஞ்சம் புடியா பாடு அவ்வளவு வேகம் தேவையில்ல அப்பா என்ன பண்ண சொல்றா புடியா பாடுப்பா இல்ல ஒன்னாகாது ஒன்னாகாது நீ புடியா பாடு ஐயா என்னப்பா அது அத்தியா புடிக்க சொன்ன பாட்டினுடைய வேகத்தை கொஞ்சம் புடிச்சு பாடு இல்ல அது இல்ல அது எதுக்கு என்ன ஆகுறது அதெல்லாம் விட்டு பாட்டினுடைய வேகத்தை கொஞ்சம் ஆமா நாகமுடி பேல் இருக்கும் நல்ல பாபி உனக்கு நல்ல பயிர் வைத்தது யார் சொல்லுவாமி ஆடுவாமி விளையாடுவாமி ஆடுவாமி எவ்வளவு புடியா பாடினா அதுவும் தூங்கிட்டு பாம்பும் தூங்கிடும் எனக்கு கோட்டை வர மாதிரிச்சா நல்லா தூங்குது ஆனா பாய்ங்களே யாரு பார்த்தாங்கன்னு தெரியல இந்த குழந்தைய நல்லா புளிங்கட்ட மாதிரி பாய்ங்க எவன் குடுத்து வச்சவனோ ஐயோ உரலா கட்ட மாதிரி ஏந்து மாட்டாலே ஏந்துமா ஏமா ஆஹா இதை ஏற்படுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏமா லாரி டிரைவர் வந்து நின்னுங்கிறாரு டிரைவர்னா ஆவாதி ஏந்து யாரும் வரல சும்மா சொன்னேன் ஏது நான் என்ன சொல்றேன் ஒரு மாத்திரை தள்ளிங்க அந்த அந்த மாத்திரை இல்லப்பா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாக்கிட்ட கிடக்கும் தறிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்ட தக்கும் தறிக்கிட்ட கிடக்கும் தக்க தக்கிட்ட அது மாதிரி கொஞ்சம் தள்ளி தாக்கிட்டதுக்கும் தறிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்டதுக்கும் தறிக்கிட்ட கிடக்கும் தாக்கிட்டதுக்கும் தறிக்கிட்ட கிடக்கும் தாக்க தக்கிட்ட முருகா என்ன பரதநாட்டியம் மாதிரி நம்ம சாணி தெளிக்கிற மாதிரி கையை சாரி இது எப்படி ஐயோ